வெல்கம் டு மீனாட்சி சமையலுங்க. இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்க போகிறேங்க. அது மட்டன் ஒரு 3/4 கிலோ 2 விசில் விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ மட்டன் குழம்பு நான் வைக்க போகிறேன். நான் மட்டன் பிரியாணி தான் கிண்டி மட்டன் பிரியாணி இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். மட்டன் குழம்பு வச்சு நான் காமிக்கலை. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மீனாட்சி சமையலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை காமிக்க போகிறேங்க. இந்த சட்டியில் தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. நல்லா கொஞ்சம் சட்டி காயட்டும். காயவும் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம மட்டன் குழம்புக்கு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிறோங்க. நல்லாயிருக்கும். நிறையா ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் போடுவோங்க. சோம்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்க, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பூவு எல்லாத்தையும் போட்டுருவோங்க. மட்டன் குழம்புக்கு கடுகெல்லாம் தேவையே இல்லை. கடுகு போட வேணாம். இப்போ அது கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இது சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் இருக்கும், நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டுருவோங்க. அதில் இப்போ வெங்காயத்தை போட்டுருவோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். அப்புறம் நான் எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 2 தக்காளி நறுக்கி வச்சதை போட்டுருவோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு, நான் மட்டனுக்கு 2 விசில் விட்டேங்க. 2 விசில் விட்டேன். உப்பு போடலை. நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிடுவோங்க. இப்போ தேவையான அளவு மட்டனுக்கு கல் உப்பு போட்டுக்கிட்டேங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இது சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் செய்கிறது போல செய்யுங்க. இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையானது கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோமுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுவோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுருவோம். 2 ஸ்பூன் போட்டேன். இப்போ சிம்மில் வச்சுக்கிறோமுங்க அடுப்பை. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோமுங்க. மஞ்சள் தூள் போதும். மிளகாத்தூள் நல்லா காரம் இதுக்கு இருந்தால் தான் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டாச்சு. நல்லா இப்போ கிண்டி விட்டுக்குருவோங்க. இது நல்லா கிண்டி வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னும் அதுக்கு தேவையானது போடணுங்க. பொடி போடணும். இப்போ மட்டன் ஆச்சியில் மசால் பாக்கெட் வாங்கியிருக்கேங்க. ஆச்சி மட்டன் மசாலா. இது நம்மளுக்கு 3/4 கிலோ கறிக்க. இப்போ இந்த மட்டன் தான் நம்ம பூரா போடுவோம். ஒரு பாக்கெட்டே போடுவோம். ரொம்ப காரசாரமாக வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொன்னையும் போட்டுருவோங்க.
3/4 கிலோ மட்டன் நல்லாயிருக்கும். இன்னும் நீ போட்டுருவோம். 2 போட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுவோங்க. கொஞ்சம் ரேஸாக ஊற்றுவோங்க. ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நான் ஆனில் வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மட்டன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா புதுசாக. அது ஒரு 2 ஸ்பூன் நம்ம போடுவோம். நல்லாயிருக்கும். மட்டன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நான் வீட்டில் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வீட்டில் நல்லா எல்லாம் கலந்து அரைச்ச மசால் பொடி 1.5 ஸ்பூன் போடுவோங்க. இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். இது ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோங்க. போட்டேன். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நான் வைக்க தட்டியும் இதை. இப்போ நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி விடுவோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலா இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா நம்ம இதுக்கு தேவையான அளவு நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்போ இந்த மட்டன் வேக வச்சுருக்கேன் பாருங்கங்க. இந்த 3/4 கிலோ இதை நம்ம கொஞ்சம் இதில் போட்டுருவோங்க. பூராத்தி போட்டுருவோங்க. இப்போ பூரா போட்டுட்டு நல்லா இந்த மட்டன் வந்து இந்த மசாலா படுறாப்புல நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுக்குருவோங்க. மட்டன் ஏற்கனவே 2 விசில் விட்டு வெந்திருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. இப்போ இதில் வந்து எல்லாமே பட்டுருச்சு. உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் குழம்பு பொடி, ஆச்சி பொடி, வீட்டு பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிங்க. எப்படி இருக்குது இந்த டயத்தில் வந்துங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணி வச்சுருக்கேங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி அது நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோமுங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ இந்த தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வேக வச்சுருக்கேன். இந்த மட்டன் தண்ணியை ஊற்றி வச்சாதான் இது சூப்பராக இருக்கும். இவ்வளோ குழம்பு போதுமுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். ஆனில் வச்சுக்கிடுவோம். சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. மட்டனுக்கு எல்லாமே நான் போட்டுட்டேன். இது கொதிச்சு நம்மளுக்கு தேவையான அளவு வத்தட்டுமுங்க. நம்ம இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருவோமுங்க. இவ்வளோதாங்க மட்டன் குழம்பு. அருமையாக இருக்குமுங்க. சப்பாத்திக்கு சாப்பிடலாம், சோத்துக்கு சாப்பிடலாமுங்க. நான் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மூடியை போட்டு இப்போ மூடி வச்சுருவோமுங்க. மூடிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்க மட்டன் குழம்பு நம்ம நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சாஃப்டாக இருக்கணும். இந்த உரப்பெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால சாஃப்டாக இருக்கிறதுக்கு குழம்பு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் போல கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவோமுங்க. மட்டனெல்லாம் வெந்துருச்சு.
மட்டன் வெந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம லேசாக கொதிக்க விட்டுருவோமுங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். ரொம்ப எரிச்சல் நம்ம மசால் பொடி போட்டதுனால எரிச்சல் கொடுக்கும்ன்றதுனால தான் நம்ம இந்த தேங்காய் பாலை ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சிடுறேங்க. மூடி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம்லங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும். குழம்பு கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருக்கக்கூடாதுன்றதுனால சாஃப்டாக விட்டு கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்துலங்க நம்மளுக்கு வந்து இந்த மட்டன் குழம்புக்கு ரொம்ப அவசியம் வந்து மிளகு, சின்ன சீரகம் நுணுக்கி வச்சது கொஞ்சம் போல் போடுவோமுங்க. அது ஒரு டேஸ்ட் இருக்குமுங்க. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இவ்வளோதாங்க போதுங்க. நான் போட்டேன், போதும். லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த மட்டனுக்கு வந்து நல்லா இது வந்து கிரேவி போல இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரசம் வைக்க போகிறேன் இதுக்கு. இதை சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்றாப்புல வைக்க போகிறேன். ரசம் வைக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சுங்க. மூடி வச்சுருவோமுங்க. இப்போ மட்டன் குழம்புக்கு மிளகும் சின்ன சீரகமும் நம்ம போட்டு கொதிக்க விட்டோமுங்க. கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த மல்லி இலையை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் வாசத்துக்கு நம்ம போட்டு விட்ருவோமுங்க. இவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமுங்க. இது மாதிரி வைங்க. அவ்வளோதான். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க. போதுங்க. வெல்கம் டு மீனாட்சி சமையலுங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பு நான் என்றைக்குமே வச்சதே இல்லைங்க. பிரியாணி மட்டன் பிரியாணியாக கிண்டி தான் காமிச்சேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள், நான் எப்படி வச்சிருந்து நான் அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். என்னுடைய குழம்பு மட்டன் குழம்புக்கு நல்லா ஆதரவு கொடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்ங்க.